செம்ம ஸ்பீடில் நீங்கள் எவ்வளோ லாங்கில் வச்சிங்கனாலும் செம்மையாக வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன், என் ஸ்டாண்டே ஆடுதுன்னா பாருங்களேன், அவ்வளோ ஃபோர்ஸ் வருது. இது நல்லா சூப்பராகவும் இருக்குது நம்ம ஏர் கூலரு. மறக்காமல் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி என்ன அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. லூம் சோலாரோட 6 AH பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு மிஸ்டர் தமிழ் சொல்லி வச்சாங்க. இந்த வீடியோவில் வெயிலுக்கு ஏற்ற குழு ஏர் கூலர் எப்படி வீட்டிலே செய்யுது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏர் கூலர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வாங்க இது எப்படி வீட்டிலே செய்யுது. இது ஆன்லைன் கிளாஸாக ஆன்லைன் ஜாபெல்லாம் வீட்டிலே பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக வேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வேர்க்குது, செம்ம ஹீட்டாகவும் இருக்குது. இப்போ வெயில் மே மாதம் வேறு வந்துடுச்சு, செம்ம ஹீட்டாக இருக்கும். இப்போ வெயிலுக்கு ஏற்ற குழு ஏர் கூலர் எப்படி செய்யறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது லோ பட்ஜெட் தான், இது ஒரு ஆளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக செய்யணும். அது பெருசாக எப்படி செய்கிறது உங்களுக்கு வீடியோ வேணால் இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 2000 லைக்கு. 2000 லைக் மட்டும் இந்த வீடியோக்கு டார்கெட்டாக வந்துருச்சுன்னா நம்ம அடுத்ததாக வீட்டுக்கு ஏற்ற குழு ஏர் கூலர் பெருசாக நம்ம செஞ்சு போடுவோம். இது வந்து ஒரு ஆளுக்கு ஏற்ற மாரி ஓரளவுக்கு பட்ஜெட்டில் இருக்கும். இதேமாரி உங்களுக்கு வேணும், பெருசாக வேணும், ஃபேமிலிக்காக வேணும், நல்லா குழு ஏர் கூலர் மாரி வேணும் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 2000 லைக்கு. 2000 லைக் மட்டும் இந்த வீடியோக்கு டார்கெட்டாக வந்துருச்சுன்னா நம்ம பெருசாக ஏர் கூலர் செஞ்சு போட்டுடலாம். ரொம்ப வளவலன்னு பேசணும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதில் நம்மளுக்கு முக்கியமான தேவையான பொருள் என்னென்னா பழைய கேனு. இந்தமாரி கேன் எடுத்துக்கோங்க. இந்த கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால நான் நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுறேன். உங்கள்கிட்ட என்ன மாரி கேன் இருக்கும் அந்தமாரி கேன் எடுத்துக்கோங்க. இல்லை இதுமாரி கோல்டு வின்னர் கேனு, எந்தமாரி கேனு கோல்டு வின்னர் கேன் வந்து அதேமாரி தான் இதுவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது கேனு. செகண்டு பொருள் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்டு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொப்பலர் தேவைப்படும். அதுதான் நம்மளுக்கு வந்து ஏரை ஃப்ளோ பண்ணுறது எல்லாமே. நம்ம ஒரு ப்ரொப்பலர் எடுத்துக்கலாம். ப்ரொப்பலர் எடுத்துகிட்டு அந்த கேனில் எந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் எய்ம் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் சைடாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு கேமரா விஷுவல் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்றேன். இப்போ வந்து அந்த ப்ரொப்பலருக்கு தேவையானது மோட்டர். உங்கள்கிட்ட இந்தமாரி எந்த டைப் ஆஃப் மோட்டர் இருந்தாலும் எடுத்துக்காதீங்க. நான் வச்சுருக்கலாம் அந்தமாரி மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் தாங்கும். நீங்கள் அதுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற மோட்டர்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி ப்ரொப்பலர் எடுத்துக்காங்க. இந்தமாரி ப்ரொப்பலர் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். ஸ்டேஷ்னரி ஷாப்பில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அந்த ப்ரொப்பலரை. இப்போ வந்து நான் காம்பஸ் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்காங்க. வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ப்ரொப்பலர் கரெக்டாக வச்சா கரெக்டாக ஏர் ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நைஃப் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்காங்க. நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் அதை கொடுத்து நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்தமாரி ஏர் கூலர் வேணும், நான் செஞ்சதே வேணும், அப்படி இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே வேணும்னா கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களே உங்களுக்கு செஞ்சு தரோம். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். நிறையா பேர் கேட்பீங்க, அண்ணா இதுமாரி செய்கிறீங்கன்னா இது செல் பண்ணுவீங்களா அப்படின்னலாம் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. செல் பண்ணுறப்பா. உங்களுக்கு வேணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை உடனே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் எல்லாம் இப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் கட் பண்ணதெல்லாம் நம்ம நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பேக் சைடில் இப்படி நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் சைடில் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மெஸ்ஸு தேவைப்படும். இந்தமாரி வளையாக இருக்கிறது தேவைப்படும். அதுக்கு நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா ஓல்டு மஸ்கிட்டோ பேட்லேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுமாரி ஓல்டு மஸ்கிட்டோ பேட்லேருந்து இந்த மெஸ் எடுத்துக்கோங்க. இந்தமாரி பின்னாடி இருக்க ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டிட்டு நீங்கள் பின்னாடி இருக்க மெஸ்ஸை மட்டும் கழட்டி எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த மஸ்கிட்டோ பேட்டில் இருக்க மெஸ்ஸு. இந்தமாரி நம்ம 2 மெஸ்ஸு வந்து 4 இருக்கும் மஸ்கிட்டோ பேட்டில். இந்தமாரி பெரிய சைஸ் 2 இருக்கும், சின்ன சைஸ் 2 இருக்கும். அதுலேருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம் பேக் சைடில். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நம்ம கரெக்டாக பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்க்கெட் யூஸ் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்தமாரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கரெக்டாக நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. நான் வரைகிற மாரியே வரைஞ்சிக்கிறனாலும் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்தமாரி நான் பாக்ஸ் ஷேப்பில் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நைஃப் யூஸ் பண்ணி நான் அதை கட் பண்ணிக்க போகிறேன். நைஃப் யூஸ் பண்ணி இது கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்தமாரி நீங்கள் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணிட்டோம்.
ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், பேக் சைடு வந்து நம்ம கூலிங்காக மெஸ்ஸு செட் பண்ண போகிறோம். நான் வந்து இதில் 3 சைடு மெஸ்ஸு செட் பண்ண போகிறேன். நம்ம ஏர் கூலரில் இருக்கிற மாதிரி அப்படியே செய்ய போகிறோம். நம்ம இதில் அந்தளவுக்கு கூலிங் வரும், அந்தளவுக்கு இதில் கூலிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இன்னும் 2 சைடும் நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட இதேமாரி 10 லிட்டர் கேன் கிடச்சாலும் நீங்கள் அதில் செஞ்சால் இன்னும் பெருசாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபேமிலிக்கே வேணும், ஏர் கூலர் மாரியே பெருசாக வேணும், நிறைய காற்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுமாரியே செஞ்சுக்கலாம். இப்போ நாம் செஞ்சிட்ருக்கிறது வந்து 3-in-1 ஏர் கூலர் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட 3-in-1 ஏர் கூலர்னு எல்லாம் கேட்பீங்க. நம்மளது வந்து சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலாம், பேட்டரிலையும் ரன் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் கரண்ட்லேயும் ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோலார்னால் உங்களுக்கு 10 வாட்ஸ் பேனல் இருந்தாலே போதும், பேட்டரினா 12 வோல்ட் பேட்டரி 6Ah இருந்தாலே போதும். 24 hours பேக்கப் தருது. ஏன்னா நாம் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் வந்து 6 வோல்ட் தான். ஓகேவா, நம்ம வாட்டர் பம்ப் மோட்டர் நம்மளது 3 வோல்ட் தான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம அந்த மெஸ்ஸை வந்து நம்ம வளைச்சிக்க போகிறோம். வளைச்சிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மெஸ்ஸில் நம்ம வந்து வைக்கப்பில்லை நல்லா வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வைக்கப்பில்லை உங்களுக்கு வந்து நிறையா பேர்த்துக்கு கிடைக்கும். அப்படி எனக்கு ரொம்ப கூலிங் வேணும், நல்லா இயற்கை சக்தியோடு வேணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னா, வெட்டி வேர் எங்கேயா கிடச்சிச்சின்னா பழைய மூலிகை கடையிலலாம் கிடைக்கும். மூலிகை கடையிலலாம் நீங்கள் போய் வெட்டி வேர்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஈஸியாக கிடச்சது வந்து வைக்கப்பில் தான், அதனால் நான் வைக்கப்பில் யூஸ் பண்ணி நல்லா அந்த மெஸ்ஸில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்தமாரி அந்த மெஸ்ஸு ஃபுல்லாக அந்த வைக்கப்பில் நல்லா பறண்ட மாரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நான் வைக்கப்பில் போட்டு நல்லா அந்த மெஸ்ஸை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் 2 மெஸ்ஸு செட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் ஓப்பனாக தான் இருக்கும், அதனால் 2 சைடும் நம்ம மெஸ்ஸு போட்டு நல்லா அழுத்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ மெஸ்ஸோட பேக் சைடு வந்து ரெடி ஆக போகுது. ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடில் வந்து இன்னொரு மெஸ்ஸை வச்சு அது மேலே நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக மெஸ்ஸு மாரியே இருக்கும், கடையில் விற்கிற மாரியே, பெரிய ஏர் கூலரில் இருக்கிற மாரியே. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் சைடு திருப்பி காட்டுறேன். இதை மறைச்சி வச்சதுக்கப்புறம் இது நீங்கள் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொரு மெஸ்ஸை எடுத்துக்க போகிறோம். இன்னொரு மெஸ்ஸை எடுத்துகிட்டு அது மேலேயே வச்சு அதை மடிச்சிட்டிங்கன்னா நம்ம பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதில் இருக்க வைக்கப்புல்லும் உழுவாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் 2 மெஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நல்லா வைக்கப்புல்லெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கீழே வச்சுருக்க மெஸ்ஸை நம்ம எடுத்து இந்த சைடு க்ளோஸ் பண்ணிட போகிறோம். நல்லா வைக்கப்புல் போட்டதுக்கப்புறம் என்னத்துக்கு 2 சைடு நீங்கள் மெஸ் செட் பண்ணு அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. அது எதுக்குன்னா, நம்ம உள்ளே வச்சுருக்க வைக்கப்புல் வந்து கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு, சீக்கிரமாக நம்ம அது வாட்டர் ஃப்ளோ பண்ணும்போது பாதி வைக்கப்புல்லெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து இந்த மெஸ்ஸெல்லாம் நல்லா வளைச்சி விட்ருங்க. எந்த இதுவும் கட்டெல்லாம் தேவையில்லை, இது நல்லாவே பிடிச்சிக்கும், நல்லா க்ரிப்பாக இருக்கும். இப்போ வந்து இந்த மெஸ்ஸை நம்ம ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிடுச்சு இந்த மெஸ்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கூலிங் பேடுன்னு சொல்லுவாங்க இது பேர். நீங்கள் ஏர் கூலர்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு கூலிங் பேட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஏர் கூலருக்கு நம்ம ஒரு கூலிங் பேட் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் 2 சைடு சின்ன கூலிங் பேட் ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உள் சைடில் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் எடுத்துகிட்டு போய் இப்போ இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் 4 சைடு வந்து ஒரு ஹீட் பண்ணி ஸ்பேனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது அந்த மெஸ் கீழே உழுவாமல் இருக்கும், அப்படியே க்ரிப்பாக இருக்கும். இப்போ இந்த மெஸ்ஸை உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இப்போ இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 4 ஸ்க்ரூ தேவைப்படும். இந்தமாரி 4 ஸ்க்ரூ எடுத்துக்காங்க உங்கள்கிட்ட. இந்தமாரி 4 ஸ்க்ரூ எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணி அந்த 4 சைடு கார்னர்லேயும் ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த 4 கார்னரும் ஓட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் மெஸ்ஸை வச்சு நல்லா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா மெஸ்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ வந்து நான் 3 சைடு ஓட்டை போட்டேன், இன்னும் ஒரு சைடு இருக்குது. ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கூலிங் பேட் ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணுறது முடிய போகுது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் நிறையா பேர் கேட்பீங்க, என்னன்னா சும்மா சீக்கிரமாக செஞ்சு போட்டிங்க அப்படின்னாலாம் கேட்பீங்க. சீக்கிரமானா நான் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணதில்லை. பாதி பேர்த்துக்கு புரியல அப்படின்னாலாம் கேட்பீங்க. அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்தமாரி நீங்கள் ஸ்க்ரூ வச்சு நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி 4 சைடு நம்ம ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் ஃபுல் லுக் காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 4 சைடு ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஏர் கூலர் சூப்பராக இருக்குது. இன்னும் 2 சைடு நம்ம ஃபிக்ஸ். இப்போ நம்ம இந்த சைடும் அந்த சைடும் நம்ம மெஸ்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம சின்னதாக மெஸ்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் அது எல்லா சைடும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லா சைடும் ஸ்க்ரூவும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சைடு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே வந்து அந்த வைக்கிப்புள்ளெல்லாம் வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து வாட்டர் பம்ப் மோட்டர் வாங்க போகிறோம். நான் இந்த வாட்டர் பம்ப் எங்கே வாங்கினேன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட ஆன்லைன் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வாட்டர் பம்ப் மோட்ரு. இந்த வாட்டர் பம்ப் மோட்டர் வந்து 3 வாட்ஸ் தான். அதனால் ரொம்ப கரண்டெல்லாம் இழுக்காது. நீங்கள் பேட்டரியில் கூட ரன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வாட்டர் பம்ப் கூடயே அவங்க ஓஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்டர் ஃப்ளோ ஓஸை வந்து நான் அந்த வாட்டர் பம்போட நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உள் சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எல்லா மெஸ்ஸுக்கும் தண்ணி போகிற மாரி, எல்லா மெஸ்ஸுக்கும் நீங்கள் தண்ணி போகிற மாரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி ஒரு 50% ஏர் கூலர் முடிஞ்சிருச்சு வேலை. இன்னும் 50% தான் ஏர் கூலருக்கு இருக்குது வேலை. இப்போ வந்து நான் இந்தமாரி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி 3 சைடு கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா வாட்டர் ஃப்ளோவும் ஆகும். இந்தமாரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம உள் சைடு வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வாட்டர் பம்பில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். உள்ளே எல்லாம் நல்லா டேக் பண்ணி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதில் கரெக்டாக வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி செக்கும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்தமாரி ஒரு கட்டையாட்டம் எடுத்துக்கிறேன் சின்னதாக. அது எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து நம்மளோட மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்டராக வச்சு நான் இந்த மோட்டர் வந்து பழைய டேப் ரெக்கார்ட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன மாரி மோட்டர் இருக்கோ அந்த மோட்டர் எடுத்துக்காங்க. எனக்கு நான் இது அதிகமாக யூஸ் பண்ணது இந்த டேப் ரெக்கார்டு மோட்டர் தான். நல்ல லைஃபும் வருது, அவ்வளோவா ஹீட்டும் ஆகல. மற்ற ரிமோட் கண்ட்ரோலில் இருக்க மோட்டர்லாம் எடுத்துகிட்டா சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது என்னத்துக்கு நிறையா பேர் கேட்பீங்க. அதான் நான் கீழே ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே இது என்னத்துக்கு அப்படின்னு. இது நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சின்ன ஃபேன் என்னத்துக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு கிளியராக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த சின்ன ஃபேனுக்காகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த இடத்துல அந்த சின்ன ஃபேனை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்காங்க. இது பழைய CPU ஃபேன் தான். உங்களுக்கு புதுசாக வேணும்னா கீழே பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டல. அங்கே மேலே பாருங்கள் 4 சுவிட்ச் வச்சுருக்கேன். ஃபேனுக்கு தனியாக, ஃபேனுக்கு தனியாக, வாட்டர் பம்புக்கு தனியாக, மேலே இருக்கிற CPU ஃபேனுக்கு தனியாக மொத்தம் 3 சுவிட்ச் வச்சுருக்கேன். மேலே வந்து டிசி கனெக்டர் வச்சுருக்கேன். இது நம்ம ரன் ஆகிறது இந்த ஏர் கூலர் எதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா 12 வோல்ட் பேட்டரியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏர் ஃப்ளோ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பேட்டரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேட்டரியோட பெஸ்ட் பை லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். அந்த பேட்டரி வந்து 12 வோல்ட் 6Ah இந்தியாஸ் நம்பர் 1 மோனோ சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க, லூம் சோலார். அவங்க தான் இந்த லித்தியம் அயன் பேட்டரி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி வந்து ரொம்ப பேக்கப் தரும், நல்லாவும் இருக்கும், லெஸ் வெயிட் தான். நீங்கள் இது வாங்கணும்னு நினச்சின்னா கீழே பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் உள்ளே வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாட்டர் மோட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எல்லா சைடும் இப்போ வைக்கிப்புலெல்லாம் ஈரமாகவே இல்லை. இப்போ பாருங்கள் எல்லா சைடு இருக்க வைக்கிப்புலும் ஃபுல்லாக வாட்டரால் நம்ம இருக்கும். நல்லா ஈரப்பதமாகவும் இருக்கும், நல்லா ஈரப்பதமாக கூலிங்கும் உங்களுக்கு வரும். நிறைய பேர் கேட்பீங்க அந்த CPU ஃபேன் எதுக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னே அந்த CPU ஃபேன் எதுக்குன்னே சொல்கிறேன். ஏர் ஃப்ளோ பாருங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டேபிள் வச்சுருக்கீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாக காற்று வர மாதிரி நல்லா ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்குது, செம கூலிங்காகவும் இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணது 12 வோல்ட் பேட்டரி தான். இது நீங்கள் சோலார்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோலாரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் ரன் பண்ணிங்கன்னா இந்த ஃபேன் 24 ஹவர்ஸ் ரன் ஆகுது. நீங்கள் சோலார் பேனல் கனெக்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சார்ஜும் ஆகிடும் பேட்டரி. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த ஏர் கூலர் எப்படி செய்யுதுன்னு நீங்கள் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏர் கூலர் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் தமிழ் சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கும் மிட்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பெரிய ஏர் கூலர் வேணும்னா இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 2000 லைக் வைக்கிறேன். 2000 லைக் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஏர் கூலர் நம்ம சீக்கிரமாக செஞ்சு போட்டுடலாம் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.